சாஃப்ட்வேர் அழிய போகுது. ஐடி நிறுவன பங்குகள் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. Wipe out the industries, not just margins. சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்ச எல்லாரையும் AI வச்சு ரிப்ளேஸ் பண்ண போறாங்க. SaaS is dead. இத நான் சொல்ல மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட CEO சத்யா நடலா சொல்லியிருக்காரு. The internet is abuzz with conversation of Satya Nadella said that SaaS is dead. அவர் மட்டும் இல்ல, ஃபவுண்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், VC, ட்விட்டர், லிங்க்டின்ல யாரோ சொல்றாங்க. அண்ட் இவங்க சொல்ற மாதிரி அடோப், ஆரக்கிள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த சாஃப்ட்வேர்னா என்ன, சாஸ்னா என்ன, ப்ராடக்ட் கம்பெனினா என்ன? இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் அழகான போயிட்டு இருந்துச்சு, நிறைய சம்பளம் கொடுப்பாங்களே, ஐடி தானே எல்லாமே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோல ஒரு சாஃப்ட்வேர்னா என்ன, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் டவுன் ஆயிட்டு இருக்கு, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க என்னெல்லாம் பார்க்கணும், நீங்க என்னெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க சொந்தமா ஒரு SaaS ஆர் MicroSaaS பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3x3 ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்க எந்த ஐடியா பில்ட் பண்ணலாம், எந்த ஐடியா பில்ட் பண்ணா அதுக்கு ரெவென்யூ வரும் அப்படின்றதையுமே தெளிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் வீடியோட எண்ட்ல இப்போ அப்கமிங்கா இருக்க ட்ரெண்ட் கால்ட் AI நேட்டிவ் சர்வீசஸ், ஒரு புது டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனி, அதை பத்தியுமே பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா லென்த்தியா இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட ஃபுல் பிக்சர் கிடைக்கும். அண்ட் அதை வச்சு நீங்க என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது உங்களால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ SaaSன்றது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், அதாவது நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். அதாவது MicroSaaSன்றது ஒரு சின்ன சாஃப்ட்வேர், அதாவது நம்ம பெருசா ஒரு $100-200 per month கொடுக்காம ஒரு $10-20 கொடுத்து ஒரு சின்ன டீமால பில்ட் பண்றது தான் MicroSaaS. அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே சேர்ந்தது தான். அண்ட் நான் இந்த வீடியோல SaaS, MicroSaaS, சாஃப்ட்வேர் இப்படின்ற டேர்ம்ஸை மாத்தி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ SaaS நான் சொல்றது என்னன்னா HubSpot, Freshworks, Zoho இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி B2B சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க சாஃப்ட்வேர் ஸ்கேல் பெருசு. ஆனா MicroSaaS அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு சின்ன டீம் பில்ட் பண்ற சாஃப்ட்வேர் நிறைய பேர் இல்லாம ஒரு சின்ன ஆடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் supermeme.ai என்னோட ஓன் சாஃப்ட்வேர் இஸ் a MicroSaaS. ஸோ இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்டிங்லேயே கிளியர் பண்ணிடுறேன். If you're new here, my name is Sanjeev. நான் 10 years ago என்னோட SaaS career Freshworks ஆரம்பிச்சேன். And அதுக்கப்புறம் I've been working with multiple SaaS startups. And இப்போ I run my own MicroSaaS startup called supermeme.ai. அது இல்லாம நான் SwitchFlow அப்படின்ற ஒரு ஸ்டார்ட்அப்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ முதல்ல இந்த SaaS ஏன் இவ்வளோ வேல்யூபிள் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி லெசன். ஸோ SaaSக்கு முன்னாடி ஆன் பிரெம் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம அந்த கால்குலேட்டர் வாங்கணும் அப்படின்னா அந்த காசு கொடுத்து கால்குலேட்டர் நான் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நாளைக்கு இந்த கால்குலேட்டர் தான் பிரச்சனை, பேட்டரி மாத்திரம், ஒரு பட்டன் ஒர்க் ஆகல, எதுவாக இருந்தாலும் நான் தான் அதை சரி பண்ணணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ SaaS என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கால்குலேட்டர் ஹார்ட்வேர் நீங்கள் வாங்க வேணாம், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அந்த ஆப்ல உங்களுக்கு கால்குலேட்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கொடுத்துருவோம். அண்ட் நீங்க அதுக்கு பேட்டரி மாற்ற வேணாம், நீங்க அதுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு கால்குலேட்டரே அப்கிரேட் ஆனாலும் ஒரு அடிஷன் டிவிஷன் மாதிரி ஒரு புதுசா ஒன்று வருதுல நாங்களே இதை ஆட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாடல் தான் SaaS. இது ஏன் ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா, கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஓன் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணா போதும், அதை நான் மல்டிபிள் பீப்புளுக்கு வித்வுட் எனி காஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஹார்ட்வேர் கால்குலேட்டர் நான் $100 விற்கிறேன் அப்படின்னா $40 நான் அதை செலவு பண்ணி இந்த பில் பண்றது, இந்த பட்டன்ஸ், இந்த பெயிண்ட் அடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணணும். சோ ஒரு ப்ராடக்ட்ல எனக்கு ₹60 தான் ப்ராஃபிட். பட் SaaSல நான் ஒரு வாட்டி ப்ராடக்ட் பில்ட் பண்ணா போதும், அது எத்தனை பேருக்கு வேணா இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வித் நோ அடிஷனல் காஸ்ட். ஸோ இதனால தான் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபுட்டை தாண்டி SaaSக்கு நிறைய டிமாண்ட் இருந்துச்சு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட, பிகாஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ஆர் ஹியூஜ். அண்ட் அதனால தான் SaaS கம்பெனிஸால அந்த சேலரிஸும் கொடுக்க முடியுது, அண்ட் SaaS கம்பெனிஸோட வேல்யூவும் அதிகமாச்சு. சரி, நல்லா தானே போயிட்டு இருக்கு, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு இந்த கௌசிக் வந்தா 2022 வந்தான் ChatGPT. ஸோ ChatGPT அண்ட் AI பூம்னால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்து ஒரு 50-60 பேர் கொண்ட குழு வச்சு, ஒரு இன்ஜினியரிங் டீம் வச்சு, ஒரு ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங், ஹெட் ஆஃப் டிசைன், ஹெட் ஆஃப் ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய பேரை போட்டு பில்ட் பண்ணுவாங்க. ஸோ AI பெட்டர் ஆக ஒரு பர்சனால அவங்க அந்த ஒரு 50 பேர் பண்ற சாஃப்ட்வேரை ஒரு வீக்கெண்ட்ல பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ முன்னாடி SaaS ப்ராடக்ட் பில்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு கம்பெனி, அதாவது இப்போ ஒரு Freshworks மாதிரி, ஒரு Zoho மாதிரி CRM நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு பல வருஷம் ஆச்சு பில்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ அந்த
பில்ட் பண்றது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம், அது யாரால வேணா பண்ண முடியும். அது குவாலிட்டியா இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்த கேள்வி. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். எனிஒன் கேன் பில்ட் சாஃப்ட்வேர். அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. ஸோ அப்போ எனிஒன் கேன் பில்ட் சாஃப்ட்வேர்னா ஏன் இன்னும் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்குலாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், ஏன் நம்மளே ஓன் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணல அப்படின்னா எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த ட்ரெண்ட் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல. அண்ட் அது ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் கூட எடுக்கலாம். பட் த அன்டினையபிள் ட்ரூத் இஸ் தட் எனிஒன் கேன் பில்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சாஃப்ட்வேர் மட்டும் தான் பண்ணுது, என்னோட டிஃபரன்சியேஷனே வெறும் சாஃப்ட்வேர் அப்படின்னா that company is in danger. சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த கதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் வந்து அதை எதர் MicroSaaS ஆகோ, அதாவது சோலோவாக நானே பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு VC கிட்ட பிச் பண்ணிவிட்டு நான் வந்து அதை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு யூ கேன் லெட்ஸ் சே ஜட்ஜ் யுவர் ஐடியா அப்படின்றது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட கோல். அண்ட் இது நானே பண்ணது. ஸோ இட் மே ஆர் மே நாட் பி ரைட், பட் ஹோப்ஃபுல்லி இட் வில் கிவ் யூ அ திங்கிங் அப்ரோச் ஃபார் த ஐடியா. ஸோ இப்போ நான் ஃப்ரேம் ஒர்க் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறப்போ ரெண்டு விஷயம், நிறைய விஷயம் முக்கியம், பட் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்காக பில்ட் பண்ணுறோம் அண்ட் நம்ம அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு நம்ம பண்ணுற ஐடியா வந்து வேல்யூபிளாக இருக்குமா இல்லையா, அதில் வந்து ரெவன்யூ பண்ணுமா, இல்லைனா அது வந்து ஃபண்டபிளா இல்லையா அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்சியூமருக்கு நான் ஒரு ஆப் பில்ட் பண்றதுக்கும் ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு நான் ஆப் பில்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு டெக்னிக்கல் பர்சனால சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அவங்களா சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா, எனி டெக்னிக்கல் பர்சன் கேன் பில்ட் அ பர்சனல் ஃபைனான்ஸ் ஆப் ஃபார் தெம்செல்ஸ். அது பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு, அது ஈஸியாக அவங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இதே வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருக்கவங்களோ இல்லனா வந்து ஒரு கிட்ஸுக்கோ அவங்களுக்காக ஒரு ஆப் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களால பண்ண முடியாது. ஸோ மேபி தேர் இஸ் சம் வேல்யூ தேர். ஸோ இப்படி தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர்னா யாருன்னா, they are not a technical person. அவங்களுக்கு வந்து they have not been exposed to AI much. ஒரு ChatGPT, Claude தாண்டி அவங்க பெருசா AI யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்லாம் பண்ணலாம்னா, லைக் சிம்பிள் ஆப்ஸ், லைக் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டோர் ஆப் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க டெய்லி ஒரு விஷயத்தை பண்ண அதை வந்து டேப் பண்ணிட்டே வந்து அது லாக் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த ஆப் யாராலும் பண்ண முடியாது, ஈஸியா பண்ணலாம், பட் யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் பிளஸ் அதுக்கான நீடும் இல்லை. அண்ட் ஒரு கன்சியூமரா எனக்கு இந்த ஆப் பண்ற தலைவலிக்கு நானே யாராவது பண்ணதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு கன்சியூமர் பண்றப்ப நம்ம இப்படி யோசிக்கலாம். அதாவது அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அது சிம்பிளான ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல, கன்சியூமருக்கு நம்ம ஆப் பண்றது ஓரளவுக்கு சேஃப். ஓகே, ஸோ அடுத்து ஒரு கன்சியூமருக்கு ஒரு மீடியம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஹேபிட் ட்ராக்கிங் ஆப் யாரால வேணா ஈஸியா பண்ண முடியும், சிம்பிள் ப்ராப்ளம். பட் லெட்ஸ் சே சம்திங் லைக் அ ஃபைனான்ஸ் ஆப் ஆர் அ ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஆப் ஆர் அ டயட் ட்ராக்கிங் ஆப். இப்போ நான் வந்து ஒரு ஃபுட்டை ஃபோட்டோ எடுக்கிறேன், அதுக்கான கேலரிஸ்லாம் எனக்கு வருது, அந்த மாதிரி ஆப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பண்றப்போ வேல்யூ அதிகமாகும். அண்ட் அது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் அப்படின்றதுனால கன்சியூமர் யூஸ் பண்றதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப் ஆர் தேர். ஸோ காம்ப்ளெக்ஸான ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் ஃபைலிங், மியூசிக் ஸ்ட்ரீமிங், அந்த மாதிரி ஆப்ஸ் கன்சியூமர்ஸ் பண்றப்போ ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிளான ஆப். அது நம்மளால பண்ண முடியுமா பண்ண வேணாமா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கன்சியூமருக்கான கேட்டகரி, வேர் யூ கேன் எய்தர் பில்ட் அ சேஃப் பெட் ஆர் லைக் யூ கேன் பில்ட் அ மீடியம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம் ஆர் யூ கேன் பில்ட் அ ரியலி வேல்யூபிள் ஆப் ஃபார் கன்சியூமர்ஸ். அடுத்த கேட்டகரி வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பட் பிசினஸ் யூசர். ஸோ கன்சியூமருக்கும் பிசினஸ் யூசருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பிசினஸ் யூசரால இன்னும் ஸ்பெண்ட் பண்ண முடியும், தேர் ஸ்லைட்லி மோர் டெக்னிக்கல் தேன் கன்சியூமர்ஸ். ஸோ அங்க பண்றப்போ லைக் நம்ம என்ன மாதிரி ஆப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தீஸ் பீப்புள் குட் பி லைக் இன்வாய்ஸ் அனுப்பணும், மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணணும். ஸோ கேலண்டர்லி இஸ் அ குட் எக்ஸாம்பிள், வெப்சைட் லான்ச் பண்ணணும், கார்டு இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமை வந்து நம்ம நான் டெக்னிக்கல் பிசினஸ் பீப்புள் சால்வ் பண்றப்போ அவங்களுக்கு பிரைசிங் பவர், அதாவது அவங்களால பே பண்ண முடியும் அப்படின்னு they are more likely to pay for these kind of software. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வர இந்த மாதிரி ஆப்ஸுமே வந்து அவங்களால பண்ணிக்க முடியும், பிகாஸ் AI is getting so much better. ஸோ அவங்களால இந்த மாதிரி ஆப்ஸுமே கோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மீடியம் காம்ப்ளெக்சிட்டியான ப்ராப்ளம், ஒரு CRM மாதிரியான ப்ராப்ளம், இமெயில் மார்க்கெட்டிங் மாதிரியான ப்ராப்ளம், இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களால பில்ட் பண்ண முடியாது. அண்ட் பிளஸ் தேர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் லைக் HubSpot, Mailchimp, Intercom, இந்த மாதிரி ஆப்ஸ்க்கான வேல்யூ கண்டிப்பாக எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ், Salesforce, ServiceNow, Workday, இந்த மாதிரி ஆப்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, பட் தேர் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸ். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கான ஸ்டாக் கொஞ்சம் அப்ல தான் இருக்கு, விச் மீன்ஸ் அவ்வளோ ஈஸியா அந்த ஆப்ஸ் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு Salesforceயோ ஒரு ServiceNowயோ அவ்வளோ ஈஸியா ரிப்ளேஸ் பண்ணிட முடியாது. அண்ட் தேர் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி எசென்ஷியல் ஆப். ஸோ இது மூணு ஒரு கேட்டகரி, ஒரு நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு சிம்பிள், மீடியம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது. நான் எங்க டெக்னிக்கல் டீம் சொல்றது குட் பி a டீம், குட் பி an இண்டிவிஜுவல், பட் பேசிக்கலி இந்த செட் ஆஃப் பையருக்கு தனக்கு தேவையான சாஃப்ட்வேரை பில்ட் பண்றதுக்கான ஸ்கில் இருக்கு, நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து டிபிக்கலா நம்ம MicroSaaSலாம் பில்ட் பண்றது இந்த கேட்டகரி தான் வரும். QR கோட் ஜென்ரேட்டர்,
இமேஜ் ஜென்ரேட்டர், URL ஷார்ட்னர், AI ரெஸ்யூம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்க்கான வேல்யூலாம் கண்டிப்பாக கம்மியாகிட்டே இருக்கு. பிகாஸ் லிட்டரலி anyone over the weekend can build an app like this. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட் சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்ஷன் சொல்றேன், AI ரெஸ்யூம் பில்டர்ஸ் எல்லாருக்கும் பண்றப்போ அதுக்கான வேல்யூ குறையுது. பட் லெட்ஸ் சே if you target an extremely non-technical audience, அந்த ஆடியன்ஸ் போயிட்டு நான் இதே ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா then it becomes valuable. ஸோ அந்த மாதிரி நுவான்ஸும் இருக்குதுல. நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் டெக்னிக்கல் டீம்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் மீடியம் காம்ப்ளெக்சிட்டி, லைக் இப்போ இன்டர்னலாக ஆப் பில்ட் பண்றது, இல்லைனா வந்து நம்ம இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் கொஞ்சம் ஃபேன்சியாக ரிப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு கேட்டகரி ஆஃப் ஆப்ஸ். அண்ட் ஃபைனலி ஃபார் டெக்னிக்கல் டீம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ஸ் லைக் Datadog, Snowflake, இப்போ Atlan, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து they are solving extremely technical problem for technical people. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சில பேரால தான் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து நான் ஃபைனலாக சொல்ற டேக்அவே என்னன்னா, நீங்க வந்து உங்க ஓன் ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் யூஆர் MicroSaaS builder, especially for MicroSaaS builders, நான் சோலோவா பண்றேன் இல்லைனா வந்து ஒரு சின்ன டீமோட பண்றேன்னா, மோர் தென் வாட் யூ ஆர் பில்டிங், நீங்க யாருக்காக பில்ட் பண்றீங்க அண்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ அந்த காம்பினேஷனை நீங்க கரெக்டாக பிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் சால்வ் கன்சியூமர் ஆப் ப்ராப்ளம்ஸ் ப்ரொவைடட் நீங்க கரெக்டான ஆடியன்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து நீங்க பிசினஸ் யூசர்ஸ் பில்ட் பண்றீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ உங்க அட்வான்டேஜ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம திருப்பி போயிட்டு ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் இல்லைனா வந்து ஒரு லெட்ஸ் சே கேலண்ட்லி மாதிரி ஒரு ஆப் பண்றதுக்கு பதிலா, ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கு, நீங்க யூனிக்கா என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு யோசிச்சு இப்போ ஒரு CRM ஆர் லெட்ஸ் சே மெயில்ஷிம்போட பெட்டர் வெர்ஷன் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா அங்க வேல்யூ இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு ஃபண்டட் ஸ்டார்ட் அப்கான உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா நீங்க மோஸ்ட்லி இந்த சைடு, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் பெட்டர். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். நீங்க MicroSaaS பில்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே இந்த 3 கேட்டகரியில யூ கேன் ட்ரை பில்டிங் யுவர் ஓன் ஆப் அண்ட் நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது பில்ட் பண்றது ஈஸி அண்ட் நீங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா வந்து யூ கேன் ஆல்சோ லைக் ஈஸிலி கிவ் அப் அண்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த செக்ஷனோட டேக்அவே என்னன்னா, நம்ம சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தனால we can build anything. So the actual work is in choosing what you are going to build, not actually building it. build பண்றது ஈஸி ஆயிடுச்சு. பட் என்ன பில்ட் பண்ண போறோம், யாருக்காக பில்ட் பண்ண போறோம், எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக பில்ட் பண்றோம் அப்படின்றதுல கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கும். Okay, one more thing that's happening amongst all this, the software is dead, the SaaS is dead, இந்த narrative கூட இன்னொன்று வந்து ஸ்லைட்டா எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் AI நேட்டிவ் சர்வீசஸ். ஸோ ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் விற்கிறது மட்டும் தான் நம்ம வேலையா இருந்துச்சு. ஒரு ஹப்ஸ்பாட்டா இருக்கட்டும், ஒரு அடோபா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, நீ என்கிட்ட காசு கொடுக்குற, நான் சாஃப்ட்வேர் தரேன், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோ, அதை நீ எப்படி யூஸ் பண்ற அப்படின்றது உன்னோட தலைவலி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இமெயில் ஆட்டோமேஷன் டூல் வாங்குறேன் அப்படின்னா, நான் எதுக்கு இமெயில் ஆட்டோமேஷன் டூல் வாங்க போறேன், இமெயில் அமைச்சு எனக்கு லீட்ஸ் வரணும். ஸோ அந்த கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, நீ இமெயில் ஆட்டோமேஷன் டூல் வாங்கிட்ட, நீ இமெயில் எழுது, நீ இமெயில் அனுப்பு, லீட் வருது வரலன்றது உன் தலைவலி அப்படின்வாங்க. ஸோ இப்போ என்ன ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு அப்படின்னா, கம்பெனிஸ் ஆர் நாட் செல்லிங் சாஃப்ட்வேர், ஆர் செல்லிங் அவுட்கம்ஸ். அவுட்கம்ஸ்னா என்னன்னா, என்கிட்ட ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு, நீ வந்து என்கிட்ட நீ சாஃப்ட்வேர் மட்டும் வாங்க வேணாம், ஐ வில் மேக் ஷுர் ஐ வில் ஒர்க் வித் யூ சோ தட் யூ கெட் லீட்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் செல்லிங் அவுட்கம்ஸ். ஸோ நம்ம டிபிக்கலா ஒரு ஏஜென்சி சர்வீஸ் மாடல் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இங்க வந்து அதோட ஸ்லைட்லி டிஃபரெண்டா நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிபிக்கல் ஏஜென்சியோ ஒரு சர்வீசஸ் கம்பெனியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி they won't deliver that service. அவங்க வந்து மேன் பவர் யூஸ் பண்ணி மோஸ்ட்லி டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர்ல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனிஸே வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி they are delivering outcomes and they are also charging for that outcome. For example, Intercom is a very popular chat app. So Intercom என்ன பண்றாங்க அப்படின்னா, Fin அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து சாஃப்ட்வேருக்கு பெர் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேணாம், அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம்னா, அந்த Intercom எவ்வளோ டிக்கெட் சால்வ் பண்ணுதோ, இப்போ ஒரு ஹியூமன் எவ்வளோ டிக்கெட் சால்வ் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த Intercom சாட்பாட் அதுவே ஒரு யூசர்கிட்ட பேசி அந்த டிக்கெட்டை சால்வ் பண்ணிடும். ஸோ பெர் டிக்கெட்டுக்கு யூ பே சம் அமௌண்ட் டு Intercom. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங் த வே தி பிரைஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து சாஃப்ட்வேர் மட்டும் வித்தா பத்தாது, நான் சாஃப்ட்வேரோட சேர்த்து உனக்கு ஒரு அவுட்கம் நீ எதிர்பார்க்குற, அந்த அவுட்கம்காக தான் நீ சாஃப்ட்வேர் வாங்குற, அந்த அவுட்கமும் சேர்ந்து நான் விற்கிறேன். ஸோ த மணி தட் யூ கிவ் மீ இஸ் மோர் வேல்யூபிள். ஸோ இந்த கான்செப்ட் இஸ் கமிங் அப். ஸோ ஜேக் சாப்பர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு 2-3 பாட்காஸ்ட் இதை பத்தி பேசியிருக்காரு. ஐ வில் ரெக்கமெண்ட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த டாபிக், டெஃபினெட்லி கோ வாட்ச் இட். ஸோ இந்த நான் வீடியோல சொல்றதெல்லாம் 2-3 விஷயம் தான். ஒன்று வந்து நோ ஒன் நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க வந்து அந்த இன்புட் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 years 15 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் பார்த்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரீவைர் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் பர்சனலி எனக்கே வந்து ஓகே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணணுமா, இன்னும் ப்ரெடிக்டபிளா வேற ஏதாவது லைன் மாத்தலாமான்னு யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி தாட்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி நேச்சுரல். ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி MicroSaaS பில்டர், நான் வந்து MicroSaaS பில்ட் பண்ணோம், இப்போ இவ்வளவு பேசிட்டு இதெல்லாம் வந்து பண்ணலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்னு
அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் இஸ் an opportunity for MicroSaaS. நான் சொல்றது எல்லாமே இந்த SaaS அப்படின்ற வேர்டோட டெஃபினிஷன் மாறிட்டே இருக்கு. பட் ஒரு யூசர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து ஒரு டெக்னாலஜி சால்வ் பண்ணும். இந்த சிச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம MicroSaaS பில்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா there will be a lot more MicroSaaS அண்ட் நிறைய பேர் AI உள்ள இந்த வேர்ல்டு உள்ள வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்காத விஷயத்துக்குலாம் AI யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட வைஃப் பர்த்டே வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாட் வச்சு ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணேன். ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராடக்ட் ஐடியா. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நிறைய போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு அந்த போட்டோவை ஆல்பமா மாத்தி அதை பிரிண்ட் பண்ணி அவங்க டோருக்கு டெலிவர் பண்ணா இதுவே ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி டிபிக்கலா ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு மட்டும் இல்லாம அதை சுத்தி ஒரு சர்வீஸ் இருக்கும், அதை சுத்தி ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், அதை சுத்தி ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ மை ப்ரெடிக்ஷன் இஸ் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு கெட் பெட்டர். பட் இது ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட். ஸோ அந்த கன்ஃபியூஸான ஸ்டேட்டை நம்ம எல்லாம் நேவிகேட் பண்ணிட்டு வரணும். அண்ட் தட் இஸ் த பிரைமரி டேக் அவே ஃபார் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் SaaS and AI related content. Thank you.